வணக்கம் நேயர்களே. உலக ஊடகம் வழங்கும் 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ஒரு கருத்து கணிப்பு. ஒட்டுமொத்த தமிழ்நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் தான் வருகின்ற 2026 சட்டசபை தேர்தல். 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் AI தொழில்நுட்பத்தின் உதவியால் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்படுகிறது. தமிழகம் அரசியல் சூட்டில் கொதிக்கிறது. சமூக வலைதளங்கள் எங்கும் விவாதங்கள், தேநீர் கடைகளில் தேர்தலுக்கான தீர்ப்புகள், ஒவ்வொரு வீட்டிலும் அரசியல் அலசல். இப்படிப்பட்ட சூழலில்தான் AI தொழில்நுட்ப உதவியுடன் தயாரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு கருத்து கணிப்பு. வாங்க நேராக நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்படிப்பட்ட பின்னணியில் யார் முதலமைச்சராக வந்தால் தமிழகத்திற்கு நல்லது, அல்லது யார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் ஆளும் கட்சியை அவர்கள் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு பார்வையில் ஓர் கருத்து கணிப்பு. 2026 சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக யார் வர அதிக வாய்ப்பு உள்ளது என்கின்ற ஒரு கேள்விக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் என்று பதில் கிடைத்துள்ளது. நம்மளுடைய அந்த ஏஐக்கு, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பணபலமும் கூட்டணி பலமும் அனுபவ அரசியல்வாதிகளும் நிறைந்த இந்த அரசியல் சூழலில் கூட்டணி இல்லாமல் தனித்தே களம் காணக்கூடிய எளிய மனிதர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி அரசியல் களத்தில் இறங்கும் நாம் தமிழர் கட்சி எப்படி எதிர்க்கட்சியாக உயர்ந்திருக்க முடியும் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு ஏஐயின் பதில், இன்றைய தலைமுறை ஊழலை சகிக்கவில்லை, இயற்கை அழிவை ஏற்கவில்லை, அடையாள அரசியலை எதிர்க்கிறது, ஆளும் கட்சியின் தவறுகளை நேருக்கு நேர் சுட்டிக்காட்டும் தைரியம், தமிழ் கலாச்சாரம், பல்லுயிர், இயற்கை பாதுகாப்பு பற்றிய தீவிர நிலைப்பாடு, கொள்கையில் சமரசமில்லாத உறுதி, இந்த மூன்றின் சேர்க்கைதான் மக்கள் நம்பிக்கையை உருவாக்கியிருக்க முடியும். எதிர்க்கட்சி என்றால் வெறும் இருக்கை அல்ல, அது ஒரு கண்காணிப்பு சக்தி. அந்த பாத்திரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் மிக கச்சிதமாக பொருந்துகிறார் என்ற மனநிலை உருவாகி இருக்கலாம். 2026 மீண்டும் முதலமைச்சராக ஸ்டாலின் வருவதற்கு வாய்ப்பு உள்ளதா? மக்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஆட்சியை ஒப்படைக்க முடிவு செய்திருக்கலாம். 2031 எதிர்க்கட்சி தலைவராக யார் இருந்தால் தமிழகத்திற்கு நல்லது? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த AI கருத்து கணிப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.